ஹலோ. இல்ல 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 ஒரு முக்கியமான காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் திருப்பி ஃபோன் பண்றேன், வைங்க. இப்போ எதுக்கு என் போனை எடுக்கிறேன்? அது வந்து ஒரு ஃபோன் பண்ணணும். நான் ஒரு முக்கியமான கால் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உன் போன்லயே பண்ணிக்கோ. என் ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன், கொடுங்க. ஏய், ஏஜி தான் ஃபோன் வரும்னு சொல்றாருல, இந்தா ஏன் ஃபோன்ல பண்ணிக்கோ. உன் ஃபோன் எனக்கு வேணாம். ஏன்? நான் என் புருஷன் ஃபோன்லயே பண்ணிக்கிறேன். ஏய் முடியாது, குடு. என்ன இது? குடு ஏஜே, அவதான் கேக்குறாள்ல. ஏ நீ ஓ போன கூட. ஐயோ, என் போன்ல சார்ஜ் இல்ல. ஆ. பாடா அழிச்சாச்சு. நல்ல வேலை ஹிட்லர் பார்க்கல. என்னமோ தெரியல, இன்னைக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாடா, இன்னைக்குதான் இந்த பெட்ல காலை நீட்டி நல்லா படுக்கிறேன். இத்தனை நாளா என்ன தவளை மாதிரி தரையில படுக்க விட்டுட்டார் அந்த ஹிட்லர். அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு இனி பெட்லயே படுத்துக்க வேண்டியதுதான். கண்டிப்பா ஒத்துப்பாரு. ஏன்னா ஹிட்லர் கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஏய் கேக்காரி, வாங்க வாங்க. என்ன வாங்க வாங்க? பாருங்க, கார்டன்ல பட்டர்ஃப்ளை படுத்திருக்க மாதிரியே இல்ல. பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு அனகொண்டா பாம்பு ஒரு ஆட்டை முழுகி படுத்த மாதிரி இருக்கு. அனகொண்டா பாம்பா? யார் உன்னை இப்ப இங்க படுக்க சொன்னது? இல்ல, நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு தான் நான் வந்து படுத்தேன். நான் உன்னை பெட்ல படுக்க சொன்னேனா? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பட்டா போட்ட மாதிரி பெட்ல வந்து படுப்ப? ஏந்திர முதல்ல வா. என்ன வேகமா எந்திரிக்க தெரியாதா? ஃபாஸ்டா தானே வரேன். உன்ன இடுப்பு போச்சு அம்மா. ஐயோ, கிளம்பு. ஐயோ, விழுந்த எனக்கு கை உடைஞ்சுதா கால் உடைஞ்சுதான்னு பார்க்காம நீ பாட்டுக்கு பெட்டுக்கு பேன் பார்த்துட்டு இருக்க. நீ படுத்த பெட்ட ஃபினாயில் ஊத்தி தான் கழுவணும். இந்த மேட்ரஸ் ஈரமாயிடும்னு பாக்குறேன். நான் இந்த ரூம்ல தானே படுக்கிறேன். ரூமையும் ஃபெனாயில் போட்டு கழுவ வேண்டியதானே? ஏன் நான் படுத்தா இந்த பெட்டுக்கு என்ன காய்ச்சல் வந்துருமா? இத்தனை நாள் நீ தரையில தானே படுத்த. இப்போ என்ன புதுசா சொகுசு வேண்டி கிடக்கு? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, அப்படியே தலையில ஏறி உட்காந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவியே. உன்னோட இடம் தரதான். இங்கே பண்ணி மாதிரி பொருள். நானா? ஐயோ, ஆமா நான் பண்ணிதான். அப்படின்னா பண்ணி புருஷனும் பண்ணி தானே. ஏய், அப்புறம் எதுக்கு இந்த பண்ணிய ஸ்டேஷன்ல நல்லவான்னு பாராட்டினீங்க? எதுக்கு ட்ரெயின் வரப்போ காப்பாத்துனீங்க? பன்னியோட காலுக்கு தைலம் தேய்ச்சி விட சொல்லி எந்த டாக்டர் சொன்னாங்க? பொருள்ற பண்ணிக்கு யாராவது முத்து மாலை தருவாங்களா? ஏய் லூசு, நான் உன்னை ஒரு தடவை தான் பண்ணின்னு சொன்னேன். நீ ஒரு 12 தடவை பண்ணின்னு சொல்லிருக்க. பேச்ச மாத்தாதீங்க. எதுக்கு கீழே தள்ளி விட்டீங்க? குட் நைட். குட் நைட்டா? யோ ஹிட்லர், கண்ணு தர. குட் நைட் ஒரு தரம், குட் நைட் 2 தரம், குட் நைட் 3 தரம். எனக்கு பேட் நைட்ட கொடுத்துட்டு நீ குட் நைட்ட ஏலம் போடுறியா? எந்திரியா? 1 2 3. இப்ப எதுக்கு கவுண்ட் பண்ற? இப்போ நான் 10 என்றதுக்குள்ள நீ கம்னு படுத்து தூங்கல, நீ ரூமுக்கு வெளியில தான் கிடப்ப. ஐயோ, 4 3
5, யோ படுத்துட்டேன். 6. யோ ஹிட்லர், நீ கண்ணை தானே மூடின, காதையுமா மூடின? அத படுத்துட்டேன்னு சொன்னல, கேட்கலையா? நன்றி, வணக்கம். விட்டியேன்னு அழுவறதா? So much of confusions. உனக்கு கொரோனா வந்தாலும் அதை குழப்பியே கொன்னுடுவ. ஆனா நான் இதுக்கு மேல குழம்ப முடியாது. உன்னை டெஸ்ட் பண்ண போறேன். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், MRI டெஸ்ட், இதுல இருந்தெல்லாம் நீ தப்பிச்சிருவ. நான் பண்ண போறது கவுண்டிங் டெஸ்ட். வெளியே தள்ளுறதுக்கு என்ன நீ, அதே மாதிரி உன்கிட்ட இருந்து உண்மையை வெளியே எடுக்கிறதுக்கு நான் என்ன போறேன். இப்ப நான் 1ல இருந்து 10 எண்ணுவேன். அதுக்குள்ள நீ எழுந்திருச்சுன்னா நீ நல்லவ, எந்திரிக்கல நீ கெட்டவ. 1 2 3 6 7 8 9. சாசு, ஏன் உன் மூஞ்சி அவ்வளவு கிட்டக்க வச்சிருக்கேன்? டெஸ்ட். டெஸ்டா? டெஸ்ட்னா காதுல விழுந்துச்சு. ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன், அது உங்களுக்கு அப்படி கேட்டுருச்சு. ஹேய் மென்டல், தூங்கிட்டு இருக்கிறவன போய் எழுப்பி இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க சொல்லுவியா? எதுக்கு இப்படி ராபி சாஸ் மாதிரி சுத்திட்டு இருக்க நீ? நான் தண்ணி குடிக்க வந்தேன். அப்ப குடிச்சு தொலைக்க வேண்டியதானே, எதுக்கு என்னையே பாத்துட்டு இருக்க? குடிச்சிட்டியா? கம்முனு படு. குட் நைட். டெஸ்ட்ல நல்லவன்னு வந்துச்சு, இந்திரச்சா கிட்டவன் ஆயிட்டாரே, அது எப்படி? ஏய், என்ன முணுமுணுக்குற? குட் நைட் ஒரு தரம், குட் நைட் 2 தரம், குட் நைட் 3 தரம். இந்த ஹிட்லர் எந்த டெஸ்ட்லயும் சிக்காம தப்பிக்கிறாரே, என்ன பண்றது? இவரு குட் பாயா இல்ல பேட் பாயா? அந்த சிபிஐ ஆபீசர் வேற 1 வாரம் டார்கெட் போட்டுட்டான். எவிடன்ஸ கொடுத்துடலாமா இல்ல வேணாமா? இது ஒத்து வராது. ஹிட்லர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்ன பண்ணலாம்? ஐடியா, கூகுள் கிட்ட கேட்போம். ஆணின் மனதில் உள்ள ரகசியத்தை பெண் தெரிந்து கொள்வது எப்படி?
டேய் எல்லாரும் இங்க வாங்க. தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாத. போய் புடுங்க போ. டேய் நீ எங்க போறீங்க? ஆணி கொடுங்க. ஆணியா புடுங்க. வாங்க. நீங்க டேய் லூசு கூகுள், நான் கேட்டதென்ன நீ காட்டுறதென்ன? ஆணின் மனதில் உள்ள ரகசியத்தை பெண் தெரிந்து கொள்வது எப்படி? பக்த கோடிகளே, மனோகல்ப மூலிகைகளில் வேர் சித்தரின் பரம்பரையில் டாக்டர் பாப்பா கபில் தேவின் ஆசீர்வாதங்கள். பொம்பளைகளே, ஆம்பளைங்களால உங்க குடும்பத்துல பிரச்சனையா? வீட்டுக்கு தெரியாம வெளியில ஏதாவது சிலிமிசம் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாம டபாய்க்கிறாரா? பொண்டாட்டிக்கிட்டே சீக்கிரட்ல மறைக்கிறாரா? அதனால உங்க குடும்பத்துல ஒரே தகராறா? எதுக்குமே மெர்சல் ஆவாதீங்க. ஆம்பளைங்களோட மனசு எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் அதுல ஒரு ஓட்டைய போட்டு அதுக்குள்ள புந்து வரும்போது அதுக்கு ஒரு பூட்டை போட்டு அதுல ஒரு சாவியை போட்டு கொண்டு வரவன் தான் இந்த பாப்பா சித்தர். எங்கிட்ட வாங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இதோ உங்க அல்ப பிரச்சனைகள் அத்தனைக்கும் மனோ கல்பலேகியம். சூப்பர். ஹிட்லர் இனி என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எஸ். குழந்தாய், என்ன வர வேண்டும்? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. எல்லா உண்மையும் தோண்டி எடுப்பதுதான் என் வேலை. நீ உன் விஷயத்தை சொல்லு. அந்த ஹிட்லரோட சீக்ரெட்டை என்னால கண்டுபிடிக்கவே முடியல சாமி. நீங்க தான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு தரணும். அவர் செத்து போய் 76 வருஷம் ஆயிப்போச்சம்மா. செத்து போனவங்க ரகசியத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு நான் என்ன ஆவிகள் கூட்டமா நடத்துறேன்? இல்ல என்ன பார்த்தா பேய் ஓட்டுற மாதிரி இருக்கா? ஐயோ சாமி, நான் செத்து போன ஹிட்லரை சொல்லல, இத்து போன ஹிட்லரை சொல்றேன். என்னமா சொல்ற? யார் அந்த நவீன ஹிட்லர்? என் புருஷன் தான். என்னமா வீட்டுல எல்லாம் பொண்டாட்டியை தான் ஹிட்லர்னு சொல்லுவாங்க, நீ இன்னும் புருஷனை ஹிட்லர்ன்ற? என் புருஷனை பத்தி உங்களுக்கு தெரியாது சாமி. நீங்க வேணா எங்க ஏரியால வந்து பாருங்க. ஐயோ, அந்த ஆளா? பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் யார் தெரியுமா? நான் யாருன்னு என்ன கேக்குறத விட வாசல்ல போய் வேற யார்கிட்டயாவது கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா. என்கிட்டயே வா. அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது சாமி. எனக்கு மட்டும் இல்ல, அம்மாவுக்கு, மகன்களுக்கு, மருமகளுக்கு, வேலைக்காரங்களுக்கு எல்லாருக்கும் அவர் கொடுமைக்கார சர்வாதிகாரி. அவரு மனசுல என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கணும்னு. இல்லனா அவ்வளவுதான். சரிமா, அந்த ஆள் ஹிட்லராவே இருக்கட்டும். அதையே என்கிட்ட சொல்ற? கொடுமை தாங்களேன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போ. சாமி, என்ன சாமி நீங்க? நீங்க சாமியாரா இல்ல கேஸ் கிடைக்காத வக்கீலா? இப்படி எங்களை பிரிக்க பாக்குறீங்க? என்னமா நீயும் வந்ததுல இருந்து ஹிட்லர் சர்வாதிகாரி, சக்கரவர்த்தி அப்படி இப்படின்னு பில்டப் கொடுக்குற, வந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்றீங்க. ஒன்னும் இல்ல சாமி, என் புருஷன் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாரு, அத மறைக்கிறாரு. அத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி முடியல. அது என்னன்னு தெரியாம அவரோட என்னால வாழ முடியாது சாமி. நீங்க தான் அந்த ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும். உன் புருஷன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லு. திருட்டு வழியில சம்பாரிச்சானா? இல்ல உனக்கு தெரியாம சின்ன வீடு ஏதாவது செட் பண்ணி வச்சிருக்கானா? இல்ல கொலை ஏதாவது பண்ணிட்டானா? நீங்க காரணத்தை விடுங்க சாமி, தீர்வை மட்டும் சொல்லுங்க. இப்படி மொட்டையா சொன்னா எப்படிமா? ரகசியத்தோட முழு கணம் தெரிஞ்சாதான் அதுக்கேத்த மாதிரி மருந்தோட அளவு தர முடியும். நீங்க சாமியார் மாதிரி பேசுங்க, துணி தைக்க அளவு ஜாக்கெட் கேக்குற டெய்லர் மாதிரி பேசாதீங்க. ஹிட்லர் செஞ்ச தப்பு என்னன்னு எனக்கு தெரியாதப்போ நான் எப்படி சாம்பிள் பீஸ் தர முடியும்? அவர் ஏதோ பெரிய தப்ப மறைக்கிறாரு, அது மட்டும் எனக்கு தெரியுது. அதுக்கு தோராயமா ஒரு மருந்து கொடுங்க. நீ சரியான கொடாகண்டி. உன்கிட்ட அந்த மனுஷன் ரகசியத்தை மறைச்சதுல தப்பே கிடையாது. சரி, எப்படியோ போ. உன் புருஷன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. ஒரு நிமிஷம் இரு.
இதான் பாதாள மனோகல்ப லேகியம். இத உன் புருஷனுக்கு தெரியாம பால்ல கலந்து குடு. அப்புறம் பாரு, தண்ணி பைப்ல தண்ணி தட தட கொட்டுற மாதிரி உண்மை மொத்தத்தையும் கொட்டிடுவான். கேட்சிச்சு. யோ ஹிட்லர், நீ யார வேணா ஏமாத்தலாம், இனி என்ன மட்டும் ஏமாத்த முடியாது. இனியோட ஆட்டம் காலி. யூ டேக் இட். மடங்கிட்டு வரேன் சாமி. போயிட்டு வாப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் சாமி. ஐயோ, வருமானம் இல்லையா? இல்ல சாமி, பஸ் இல்லாம லாரி புடிச்சு வந்திருக்கேன் சாமி. சரிப்பா, என்ன விஷயமா வந்திருக்கிற? என் புருஷன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சாமி. அடடா, இன்னைக்கு வர கேஸ் எல்லாம் இதே மாதிரியே இருக்குது. நீங்க புருஷனோட மனசுல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மடியில போட்டு தாளாட்டவா போறீங்க? சரி, விஷயத்தை சொல்லுவோம். புருஷன் எப்படி, சர்வாதிகாரியா அகிம்சாவாதியா? ரெண்டுத்துக்கும் இடையில வயா மீடியா சாமி. வயா மீடியாக்கே தனியா ஒன்று வச்சிருக்க. இந்த கேட்ச் இட். உன் புருஷன்காரன் தூங்குற நேரம் பார்த்து நாக்குல தடவி விடு, சரியா போயிடும். எல்லாத்தையும் கக்கிடுவான். சரிங்க சாமி. வீடியோ எவிடன்ஸையும் நம்ப முடியல, ஆடியோ எவிடன்ஸையும் நம்ப முடியல. ஆனா இந்த மெடிசனை நம்பிதான் ஆகணும். ஏன்னா இதுதான் என்னோட கடைசி ஆயுதம், பயோ வெப்பன். இந்த மருந்தை எப்படியாவது ஹிட்லரை குடிக்க வச்சு மேட்டரை கக்க வச்சிடணும். இந்த ஹிட்லர் எங்க போயிட்டாரு? நீ இங்கதான் இருக்கியா? இரு இரு, மருந்த பால்ல கலக்கி உனக்கு கொடுத்து நீ உளற உண்மைய அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எவிடன்ஸா மாத்த போறேன். ஏய், என்ன கதவு பக்கத்துல திருடி மாதிரி நோட்டம் பாக்குற? என்ன பார்த்தா திருடி மாதிரியா இருக்கு? திருடி மாதிரி என்ன மாதிரி? நீ திருடியே தான். மூஞ்சிக்கு முக்காடு போட்டுக்கிட்டு திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டவ தானே நீ. நீ திருடிங்கிற உண்மையை உன் வாயாலே சொல்ல வைக்கிற பாரு. இதுக்கு முன்னாடி நான் உங்க வாயில இருந்து ரகசியத்தை வர வைக்கிறேன். என்ன ரகசியம்? அது வந்து மாஸ்க் போட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணி தாலி கட்டினீங்கல்ல, அந்த ரகசியத்தை தான் வர வைக்கிறேன்னு சொன்னேன். உன் டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வெளியே போ. ஏன்? டைம் நல்லா தானே இருக்கு. ஐயோடப்பா, உன் கையில என்ன? என்ன? ஒண்ணும் இல்லையே. கைய நீட்டும் போது ஏதோ பாட்டில் மாதிரி இருந்துச்சு உன் கையில. என்னது இது? ஒண்ணும் இல்ல. கைய நீட்டு. ஒண்ணும் இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கைய நீட்டுங்கிறல. பாத்துக்கோங்க. அந்த கை பாத்துக்கோங்க. ரெண்டு கையும் பாருங்க. சந்தேகம் தீர்ந்துருச்சா? டெம்பரரியா? டெம்பரரியா இல்ல, பெர்மனன்டாவே என் சந்தேகம் தீரப்போகுது. இருடி, உனக்கு காப்பு வைக்கிறேன். போட்டுமா? கிளம்பு. எதுக்கு பேக் வாக்கிங் பண்ணிட்டு இருக்கேன்? பேக் வாக்கிங் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்க. அதான். அப்பாடா, ஹிட்லர் கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இனி ஆபரேஷன் ஸ்டார்ட்ஸ். பால் எங்க? ஓகே. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவ? பெரிய நடிகையாகி கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட்னு கலக்க வேண்டியவள சீரியல் வில்லியாக்கி இப்படி பால்ல மருந்த கலக்க வச்சுட்டாங்களே. ஏய் ஹாசினி, ஏய் ஹாசினி, சீக்கிரம் வா, உனக்கு ஒரு வேலை இருக்கு. நானும் உன் வேலையாதாயா இருக்கேன். இப்போ வர போறியா இல்லையா? இப்படி ஒரு வேலையை செய்ய விடுறியா? சரி, போயிட்டு வரதுக்குள்ள நல்லா கலக்கட்டும்.
ஏய் கேக்காரி வரேன். லூசு, இப்ப எதுக்கு உயிர் போற மாதிரி கத்துறீங்க? என்னோட ஃபைல் ஒன்னு காணோம். இங்க நைட் ஸ்டாண்ட்ல தான் வச்சிருந்தேன். தேடி எனக்கு கொடு. என்ன கேட்டா? நான் என்ன உங்க அசிஸ்டண்டா? அசிஸ்டன்ட் இல்ல, அடிமை. இவர்கிட்ட சண்டை போடக்கூடாது. அப்புறம் பாலை குடிக்க மாட்டாரு. ஃபைல் எடுத்து கொடுக்க வேண்டியது இந்த அடிமையோட வேலை. சீக்கிரம் கொடு. ஏய், இங்க தானே தேடினேன். இங்க அந்த ஃபைல் இருக்குமா? சாரி. ஏய் லூசு, அங்க இருந்தா என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காதா? கரெக்டா தேடு, அங்க எங்கேயாச்சும் இருக்கும். எங்க வச்சிருப்பாரு? இந்த அடிமைக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இருந்தா சொல்றேன். கிளம்பு. நான் உனக்கு அடிமையா? இரு, அந்த பாலை குடிச்சதும் நீ தான் எனக்கு அடிமை. பாலை காணோம். இந்த கிளாஸ்ல தானே ஊத்தி வச்சேன்.